ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னிலிருந்து ஒரு புது சைனீஸ் ஃபேண்டசி டிராமாவை தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சீரிஸோட பேரு ஃப்ளையிங் அப் வித்அவுட் டிஸ்டர்ப். மொத்தமா இதுல 32 எபிசோடு இருக்கு. மாயாஜாலம்லாம் நிறைஞ்ச நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி தான். இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதோட எபிசோட்க்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும். அது என்ன அப்படின்னா, சில கம்பெனியோட டிராமாஸ் எல்லாம் நம்மளால போடவே முடியறது இல்ல. போட்டாலே சேனலுக்கு ஆபத்து வர மாதிரி பண்ணிடுறாங்க. அதனாலதான் நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு புது சஜஷன். நிறைய பேர் தொடர்ந்து அந்த கம்பெனில இருந்து வர டிராமாஸை கேட்டுட்டே இருக்கீங்க. அதனால்தான் ஒரு புது சேனல் ஒன்னு கிரியேட் பண்ணி அதுல அந்த சேனல்ல ஒரு 2 எபிசோடா மட்டும் ஒரே வீடியோல அப்லோட் பண்ணிட்டு அதை எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா டெலீட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணலாமா? இப்படி பண்றதால சேனலுக்கு எதுவும் பெருசா ஆபத்தும் வராம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்ல இருந்து ஒரு சஜஷன் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது ஓகேவா? அப்படி உங்களுக்கு புது டிராமா பாக்குறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ஓகே அப்படின்னா இந்த ஐடியாவை நம்ம கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். சோ உங்க பதில வச்சுதான் இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணலாமா, அந்த மாதிரி டிராமா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ டைரக்டா இந்த புது சீரீஸ்ல என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். எடுத்ததுமே நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் தான். ஹீரோயினோட பேரு கோகோ. கோகோ லிங்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான உலகத்துல இருக்கா. இந்த இடத்துல எப்படின்னா முழுக்க மனுஷங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. சக்தி சேர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க தான் எக்கச்சக்கமா இருப்பாங்க. இந்த இடத்துல கோகோ இருந்துட்டு ஒரு குரூப்ல ஸ்டூடெண்டா இருந்தா கூட கோகோக்கு ஸ்பிரிச்சுவல் ரூட்டே கிடையாதான். ஸ்பிரிச்சுவல் ரூட் இருந்தாதான் சக்தி எல்லாம் சேர்த்து அதுக்கேத்த மாதிரி வெப்பன் செலக்ட் பண்ணி ஒரு பெரிய ஹீரோவா ஆக முடியும்ல. அந்த மாதிரி ஹீரோயின் ஆகிறதுக்கான எந்த தகுதியுமே அவளுக்கு இல்லாம இருக்கு. சோ என் கைக்கு ஏதாவது ஒரு வெப்பனை நான் உருவாக்கணும் அப்படின்னா அது நானாவே வந்துட்டு நிறைய காசு கொடுத்து வாங்கினாதான் உண்டு. அதுக்காக ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் எல்லாம் முதல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறா. அவ்வளோ ஃப்ரெண்டு லீயின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வித்துட்டு இருக்காங்க. அப்ப கூட காசு கம்மியா தானடி கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு லீயி சொல்ல, இந்த பிரேஸ்லெட் பாரு, இத விற்க போறேன்னு கோகோ சொல்றா. இத விற்க போறியா? இது உனக்கு ரொம்ப முக்கியமாச்சே அப்படின்னு லீயி சொல்ல வர, இருக்கட்டும் ரொம்ப முக்கியமானதுதான், ஆனா அதை வச்சு எனக்கு என்ன யூஸ் இருக்கு? வித்தாலாவது நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் வெப்பனையாவது வாங்குவேல அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அதை எடுக்கிறா. ஷொங்க இருக்கார்ல, அதான் நம்ம உலகத்தோட சூப்பர் ஹீரோ, அவரு போட்டிருந்ததுங்க. இது யாருக்கு வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கோகோ அதை விற்கிறதுக்கு ரெடி ஆயிடுறா. ஆளுக்கு வாங்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்தா ரோட்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. சோ வியாபாரம் பாதியிலேயே ஸ்டாப் ஆயிடுது. ரோட்ல அந்த பக்கமா ஒரு லேடி ஒட்டி வந்துட்டு இருக்கா. இவன் அந்த ஊரோட தலைவர் இருப்பார்ல, அவரோட தங்கச்சியா. ஏன்னா வரும்போது யாரா அது எதிர்த்தாப்புல வருது அப்படின்னு சத்தம் போட்டு வண்டிய பாதியிலே இறக்கிட்டு அங்க இருந்து இறங்கி வரா. ஆப்போசிட்ல ஒரு பையன் நிக்கிறான். முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தான். அவனை பார்த்துட்டு மாஸ்க் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, பையனோட பாடி செம்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவன் கிட்ட காதல்ல விழுந்துட்டா. எந்த பையன் அழகா இருக்கதை பார்த்தாலும் காதல்ல விழுந்து கூட்டு போயிட்டு அவனை அடிமையா வச்சுக்குவாளா அந்த பொண்ணு. அந்த மாதிரி ஒரு மோசமான கேரக்டர் அவளுக்கு இருக்கு. வா அப்படின்னு கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ண கோகோ வரா. பாவம் ஒரு அப்பாவி பையன் மாட்டக்கூடாதேன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறா. இங்க பாருங்க, எனக்கும் பவர் இருக்கு, என் பவரை காட்ட வேண்டியிருக்கும். கோகோ சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு இருக்க. எங்க உன் பவரை காட்டு பாக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு நக்கலா பேச ஆரம்பிக்கிறா. கோகோ திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குறா. இங்க பாரு, எனக்கு சக்தி எல்லாம் கிடையாது, என் கூட சேர்ந்து ஓடி வந்துரு அப்படின்னு கோகோ அவனை எதிர்பார்க்காத நேரமா பார்த்து ஹீரோவோட கையை பிடிச்சி எடுத்துட்டு ஓடி போயிடுறா. தேடுங்கன்னு அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு ஆளுங்களை பின்னாடி அனுப்பிட்டு இருக்கா. கோகோ அவனை கையை பிடிச்சி எடுத்து கூட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா அவளுக்கு ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. நம்ம எதுக்கு ஓடி வந்தோம் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான், முகத்துல இருக்கிற மாஸ்கையும் கழட்டிட்டு. அதுவா, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு பவர் கிடையாது, கொஞ்ச நேரம் நீ வாய மூடியா அப்படின்னு கோகோ வேகமா போய் அவன் வாய மூட ஆரம்பிக்க, கோகோ அவனை தொட்டதுக்கு அப்புறமாவே ஊருக்குள்ள இருக்கிற சுத்தமா பவர் இருக்கும்ல, அதெல்லாம் கோகோவோட உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவனை தொட்டாலே எனக்கு பவர் கிடைக்குது, அது எப்படின்னு தெரியலையே, எப்படியாவது இவனை தொட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு நிறைய பவர் கிடைக்கும் போலயேன்னு கோகோ யோசிக்கிறா. ஹீரோ பாக்குறான், எதுக்கு என் மேல கை வச்சுட்டே இருக்க, உனக்கும் அந்த பொண்ணு என்ன கூட்டு போக வந்தாலே அவளுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்க, யோ அந்த மாதிரிலாம் இல்ல, உன்னை தொட்டா எனக்கு பவர் கிடைக்குது, அதெல்லாம் நான் சொன்னா புரியாது, இந்த ஊர்க்கார மாதிரி உன்னை பார்த்தா இல்லையே, இந்த ஊருக்கு சும்மா அந்த பக்கமா வந்தியா அப்படின்னு கேட்டுட்டு கோகோ அவனை கூட்டிட்டு, என் ஃப்ரெண்டு லீயே இருக்கால, அவளை அங்க விட்டு வந்துட்டேன், வா போய் அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு ஹீரோவையும் கூட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கால, இவ பேரு நாசி ஆப்போசிட்ல வந்துடுறா. வந்துட்டு என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றியா அப்படின்னு கோகோ லைட்டா குட்டியோண்டு பவர் இருக்கு, ஏன்னா இப்பதானே நம்ம ஹீரோவை தொட்டு பவர் சேர்த்தா, அதை விட ஆரம்பிக்க நாசி அதை ஈஸியா வெளியே தோக்கடிச்சிடுறா. ஹீரோ பாக்குறான், ஒரு பெரிய பவரா விட்டு இவளோட பவர் எல்லாத்தையும் ஓட்டு மொத்தமா அழிச்சிடுறான். நாசி பாக்குறா, அழகு மட்டும் இல்ல இவ்வளவு திறமையும் இருக்கா, உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து அங்க கோகோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவளோட சீனியர் அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு எல்லாரும் வந்துடுறாங்க. கோகோவோட பிரிவு பேரு யூனா பிரிவா. யூனா பிரிவுல இருந்து ஆள் வந்து என்னைய மிரட்டுறீங்களா, நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு என் அண்ணனை கூட்டு வரேன் அப்படின்னு அவங்க வந்து கிளம்பி போயிடுறா. அதுக்குள்ள கோகோட்ட அவ சீனியர் வந்துட்டு, யார் இந்த பையன் அப்படின்னு கேட்க, உன்னை இல்ல இந்த பையனை நான் காப்பாத்த ட்ரை பண்ண அப்படின்னு கோகோ சமாளிச்சுட்டு, இவனுக்கு நிறைய பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
சரி வா போலாம் அப்படின்னு சீனியர் கூட்டு போயிட்டு இருக்கான். நான் அவன்கிட்ட போயிட்டு தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன், என்ன அந்த பையன் தான் காப்பாத்துனான் ப்ளீஸ் அப்படின்னு கோகோ வேகமா ஓடி வந்துட்டு, இங்க பாரு என்னால இப்ப பேச முடியாது, 5 மணிக்கு அந்த புக் ஷாப்புக்கு வந்துடுறேன், அங்க வெயிட் பண்ணு அப்படின்னு கோகோ அங்க இருந்து ஓடி போயிடுறா. சரி ஓகேன்னு இந்த புக் ஷாப்புக்கு நேரா போய் நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான், அந்த பையன் பேரு லின்னும் அங்க வந்துடுறான். போலாமா பாஸ் அப்படின்னு கேட்க, நான் ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்றேன், இங்கே நிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். அமைதியா நின்னுட்டே இருக்காங்க எல்லாரும். இங்க பார்த்தா நம்ம கோகோவை கூட்டு போய் அவங்க மாஸ்டர் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு, இவ அடங்கவே மாட்டா அப்படின்னு ஒரு பேரியரை வேற போட்டுடுறாரு. ஆஹா என்ன பண்றதுன்னு தெரியல, நான் வேற அவனை நிக்க வச்சுட்டு வேற வந்துட்டேன், அவன்கிட்ட பேர் கூட கேட்கலையே அப்படின்னு கோகோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ரொம்ப நேரம் ஆயிடுது. பாவம் நம்ம ஹீரோவும் அவன் அசிஸ்டன்ட்டும் புக் ஷாப்லயே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. புக் ஷாப்பை க்ளோஸ் பண்றதுக்கும் நேரம் வந்துருச்சு. அந்த பொண்ணு கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன், எப்படி மீறுறது, ஆனா புக் ஷாப் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு, சரி போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். கோகோ பாக்குறா, இன்னைக்குதான் அந்த பையனை தொடும் போது எனக்கு பவர் வந்துச்சுல, சோ அந்த பேரியர் என்னால அன்டூ பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு பவரை விட்டு பாக்குறா. பேரியர் கல்றது. ஹை நமக்கு நிறைய சக்தி வந்துருச்சு போலேன்னு கோகோ பல்ல காட்ட அந்த பக்கமா மாஸ்டர் நிக்கிறாரு. கிழிச்சது உனக்கு சக்தி வந்து, நான் தான் அதை அன்டூ பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா அடி வாங்கினியா அன்னைக்கு வெளியே போய் அப்படின்னு கேக்குறாரு. மாஸ்டர் நான் அடிலாம் வாங்கல மாஸ்டர், என்ன ஒரு பையன் வந்து காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா என் கூட வா, நீங்க வெளியே போக கூடாது அப்படின்னு மாஸ்டர் கோகோவை நேரா கூட்டிட்டு இந்த நாசி இருக்கால அவ வீட்டுக்கு போயிடுறாரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து அவருக்கு வயிற்று வலி வருது போல, நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், இங்கே இரு, வந்ததுக்கு அப்புறமா அவளை நம்ம சேர்ந்து பழி வாங்கலாம் அப்படின்னு மாஸ்டர் அங்க வந்து ஓடிடுறாரு. கோகோ பாத்துட்டு இருக்கும் போதே அந்த நாசி இருக்கால அவளோட ஆளுங்களை எல்லாம் கூப்பிடுறா. அந்த பையனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்க, அந்த பையன் ஒரு லாட்ஜ்ல இருக்கான், அந்த லாட்ஜை கண்டுபிடிச்சிட்டோம் மேடம்னு சொல்ல கோகோ பாக்குறா. ஐயோ பாவம், நம்ம காலை காப்பாத்தின பையனுக்கு மறுபடியும் ஆபத்து வரப்போகுது போல, எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா, மாஸ்டருக்கு தகவல் கொடுத்துட்டு. கோகோ நேரா கிளம்புறவ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, யோ வாயா உனக்கு ஆபத்து இங்க இருந்து போலாம் அப்படின்னு மறுபடியும் அவன் கையை பிடிச்சி எடுத்துட்டு, ஐ சக்தி வேற சேருதுன்னு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், நீ கவலைப்படாத அப்படின்னு கோகோவே சண்டை போட்டு இவனை கூட்டு போய் ஒரு இடத்துல ஒளிய வைக்கிறா. ரொம்ப குளிர்து இல்ல, இதை போத்திக்கோ அப்படின்னு அவனுக்கு கோட்டெல்லாம் கூட போத்தி விட்டுட்டு இருக்கா. உன் என்ன எதுக்காக என்ன இந்த அளவுக்கு காப்பாத்திட்டு இருக்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுவா வேற ஒண்ணும் இல்ல, உன்னை தொட்டாலே எனக்கு சக்தி வருது, எனக்கு ஸ்பிரிச்சுவல் ரூட்டே கிடையாது, என்னால தானாவே சக்தி சேர்க்க முடியாது, சக்தி சேர்க்காம எப்படி நான் வந்து கடவுள் ஆக முடியும், அதான் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, சக்தி சேர்க்கறதுலாம் அப்பெல்லாம் நடக்காது, சும்மா கண்டதையும் உளறிட்டு இருக்காத, பைத்தியக்காரியா இருப்பா போலியே இவ அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிறான். இல்ல ஒரு நிமிஷம், என் மாஸ்டர் வேற பக்கத்துல வந்துட்டாரு, என்ன தேட ஆரம்பிக்கிறாரு, அவர் கண்ணுக்கு நான் மட்டும் சிக்கிட்டேன், என்ன கூட்டு போயிருவாரு, என்ன இங்கே ஒளிய வச்சிருன்னு சொல்லிட்டு கோகோ ஓட்டிக்கிட்டே ஒளிஞ்சிட்டு இருக்கா. கொஞ்சம் பவரையும் இழுத்துட்டு ஹீரோ லைட்டா தூங்குற மாதிரி போயிட்டு இருக்கான். கோகோ மறுபடியும் பக்கத்துல போயிடுறா, பவரை ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ கண்ணு முழிச்சிடுறான். உன்ட்ட எத்தனை தடவை சொல்றது என் பக்கத்துல வராத, ஒருத்தவங்களை தொட்டு எல்லாம் பேசக்கூடாதுன்னு உனக்கு புரியாதா, கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு இவ கையை பிடிச்சு மூர்க்க ஆரம்பிச்சிடுறான். பவர் ஏறுதுன்னு நம்ம கோகோவும் பல்ல காட்டிட்டு நிக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். 2 பேருக்கும் என்ன ஆச்சு, என்ன கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க, நீ யூனா செக்ல இருந்து தானே வந்திருக்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கோகோவை பார்த்து அவன் கேட்டுட்டு இருக்கான். நேரா 2 பேருமா கூட்டு போயிட்டு நம்ம கோகோவை அவளோட இடத்துல விட்டுடுறாங்க. இதுக்கு மேல நீ பாத்துக்கோ, இங்க இருந்து கிளம்பு அப்படி சொல்லிட்டு. இந்த நாசி பொண்ணு இருக்காளே இன்னொரு பக்கம் கத்திட்டு இருக்கா, கண்டுபிடிச்சிங்களா அவனை அப்படின்னு கோகோ பாக்குறா. நேரா நம்ம ஹீரோவையும் அசிஸ்டன்டையும் கூட்டிட்டு நாசி எங்க இருக்காலோ அந்த இடத்துக்கே வந்துடுறா. கோகோ சொல்றா, இப்பதான் கண்டுபிடிச்சேன், இது யாரு தெரியுமா, இவங்க வந்து எந்த செக்ல இருந்து தெரியுமா வந்திருக்காங்க, இவங்க 2 பேருமே லூயாங்ல இருந்து வந்திருக்காங்க, அதாவது லூயாங் தான் இங்க இருக்கிறதுலே மெயின் செக்ட், அதுக்கு கீழே தான் நம்மளோட பிரிவு எல்லாமே இருக்கு, சோ உங்களுக்கே ஹெட் பிரிவுல இருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோவையும் அசிஸ்டன்டையும் பார்த்து சொல்லிட்டு இருக்க. உடனே வந்து நாசி பாக்குறா, எங்க அண்ணன் இருக்காருல்ல அவர் தான் வந்து நிறைய காசுலாம் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு, சோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டீம்ல தலைவன் இருக்கானே சொங்குன்னு சொல்லிட்டு அவனே வந்தா கூட நான் திமிர்த்தனமா தான் பேசுவேன் நாசி சொல்ல. ஓ அப்படியா, நான் அந்த சொங்கே வந்தா கூட நீ திமிர்த்தனமா தான் பேசுவியா, சூப்பர் ஹீரோன்னு கூட மதிக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கான்ல கண்ணு முன்னாடி ஒரு பெரிய வாளை வர வைக்கிறான். அந்த வாளை பார்த்ததுமே இந்த நாசி பயந்துடுறா. டக்குன்னு காலில் விழுந்துட்டு தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு கதற ஆரம்பிக்க, கோகோ பாக்குறா, இந்த வாழ்க்கை அப்படி ஒரு பவர் இருக்கா, இந்த மாதிரி காலில் விழுந்து கதறா அப்படின்னு, உன்னை பத்தி எனக்கு தெரியும் டி, என்னெல்லாம் பண்ண, எத்தனை பசங்களை கூட்டு வந்து சித்திரவதை பண்ணிருக்க, எத்தனை பசங்களோட வாழ்க்கையவே நீ நாசமாக்கி இருக்கன்னு சொல்ல, அந்த பசங்க எல்லாம் விரும்பிதான் என் கூட வந்தாங்க அப்படின்னு அந்த நாசி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இனி உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணவங்க பேரே லிஸ்ட் போயிட்டே இருக்கு, நீ எல்லாம் ஒரு பொண்ணு ஆடி அப்படின்னு நம்ம கோகோவும் சரி இந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கானே அவனும் சரி மாறி மாறி திட்டிட்டு இருக்காங்க. ஆமா உனக்கு கொஞ்சம் கூட உடம்புல சக்தி இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியல, ஆனாலும் உன்கிட்ட பவர் இருக்கு, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க, நான் லொங்கு பில் இருக்குல்ல அதை சாப்பிட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. லொங்கு பில்லா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ அசிஸ்டன்டோட வெளியே வரான். அந்த லொங்கு பில்ல பத்தி இப்பயே விசாரிக்கணும், கிளம்பி போலாம், அந்த மறைக்கப்பட்ட காடு இருக்குல்ல அதுக்குள்ள இருந்துதான் அந்த பில்ஸ் வருதுன்னு இவ சொன்னா, அங்க போலாம் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். கோகோ பின்னாடியே வரா. ஆமாங்க, நீங்க அந்த கையில வால் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அப்படி பயந்து நடுங்குனா, அது ஏன் அப்படிங்க, நீங்க யாருங்க அப்படி சொல்லிட்டு கோகோ பாவமா கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு,
பர்சனல் கொஸ்டின்லாம் கேட்கற அளவுக்கு நீ ஒண்ணு என்னோட ஃப்ரெண்டு கிடையாது. சும்மா உன்னை பார்த்தேன் காப்பாத்தினேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இங்க பாரு அதுவும் இல்லாம பவர் சேர்க்கறதுக்கு ஷார்ட் கட்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, நேர்மையா முடிஞ்சா சேரு, இல்லைன்னா உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு, இனிமே பக்கத்துல வராத, நம்ம இனிமே பாத்துக்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த லொங்கு பில்லுன்னு சொன்னாங்க, அந்த பில்லை எங்க போய் தேடுறது, நம்மள ஏதாவது கண்டுபிடிக்கணும், சீனியர் கிட்ட போய் சொல்லலான்னு கோகோ நேரா வீட்டுக்குள்ள போறா. பார்த்தா சீனியரை காணா. ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு சீனியர் வேற இல்லையா, நான் தனியா போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அங்க இருந்து யார் பேச்சையும் கேட்காம ஓடி வந்துடுறா. இந்த ஃபர்பிடன் காடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, அந்த காட்டுக்குள்ள வந்துடுறா. என்னையா அது, இத்தனை வருஷமா இந்த ஊர்ல தான் இருக்கேன், இப்படி ஒரு காடு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு அவ போய் உள்ள பாக்கும் போதே கருப்பா ஒரு பவர் அங்க இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. இல்ல சின்ன குழந்தைங்களை பயமுத்துற மாதிரி ஏதோ ஒரு பவர் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா கருப்பு ட்ரெஸ் போட்டு பிளாக் மேஜிக் பண்ற ஒரு பையன் வந்து நல்லா கோகோ முன்னாடி நிக்கிறான். வந்து நின்னுட்டு நீ யாரு அப்படின்னு கோகோ கேட்க, உன்னை யாரு இந்த இடத்துக்கு வர சொன்னது, நான் உன்னை எப்படி பஸ்மமாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோகோவை அட்டாக் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ண. கோகோ சமாதானம் சமாதானம், நம்ம கிட்ட இப்ப நிறைய பவர் இருக்கு, அதை காட்டுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கா. இதெல்லாம் ஒரு பவரா, இதை வச்சுட்டு ஏன்ட்ட சண்டை போடுறதுக்கு வந்தியா அப்படின்னு அந்த பையன் அதெல்லாம் பஸ்மமாக்கிடுறான். கோகோவை அட்டாக் பண்றதுக்கு அனுப்பும் போதுதான் கரெக்டா ஏதோ ஒரு பவர் வந்து கோகோவை காப்பாத்துது. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அங்க நின்னுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்ததுமே இந்த கருப்பு சட்டைக்காரனே பயந்து போயிடுறான். உடனே கோகோ பாக்குறா, ஹை வந்துட்டாயா என் ஹீரோ, நான் தான் சொன்னேன்ல அப்பவே என்னை காப்பாத்துறதுக்கு ஆள் வருவாங்கன்னு, நீ நம்புனியா அப்படின்னு சொல்லிட்டு இவ பல்ல காட்டி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பெரிய பேரியரா அந்த கருப்பு சட்டைக்காரன் தப்பிச்சு போக முடியாத மாதிரி காட்டுக்குள்ள போடுறான். அப்பன்னு பார்த்து கோகோவோட பிரிவிலேயே ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கான், இவன் கொஞ்சம் கெட்ட ஆள் போல. அவங்க கிட்ட வேகமா அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சில பேர் ஃபர்பிடன் காடுக்குள்ள போயிட்டாங்க, நம்மளோட ரகசியம் வெளியே வந்துருமோன்னு பயமா இருக்கு பாஸ், நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்க, விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க கோகோ என்னது இது, நம்ம ஹீரோவையும் காணா, கருப்பு சட்டைக்காரனையும் காணா, நம்மளும் வெளியே போக முடியல, ஒரு பெரிய பேரியர் போட்டிருக்கு, இதை சமாளிச்சு எப்படி வெளியே போறதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே யாரும் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு கோகோ திரும்பி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ தான் நிக்கிறான். நான் தான் இங்க நிக்கிறேன், என் கையில எதுக்கு கோடு போடுறேன்னு சொல்லிட்டு அவன் சக்தி வச்சு அவனே அவனை சரி பண்ணிக்கிறான். இவ்ளோ பவரா, செம்மையா, நீ யாரையா பெரிய ஹீரோவா இருக்க போலேன்னு சொல்லிட்டு கோகோ பல்ல காட்டிட்டு இருக்கா. மறுபடியும் அந்த கருப்பு சட்டைக்காரன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்துட்டு அவளை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். நீ தப்பிக்க கூடாதுன்னு தாண்டா அந்த பேரியரையே நான் போட்டிருக்கேன், இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹீரோ அவன் கிட்ட சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். சண்டை போட்டே இருக்கும் போது அவன் இருக்கான்ல சைடு கேப்ல விஷம் வச்ச ஒரு கத்தி எடுத்து ஹீரோவை எதிர்பார்க்காத நேரமா பார்த்து அவனை அட்டாக் பண்ணி விட்டுற. ஹீரோக்கு உடம்புக்குள்ள இந்த இதயம் இருக்கும்ல, அதுல ஏதோ விரிசல் விடுற மாதிரி ஆரம்பிக்குது. ஹீரோ நடுங்குறான். கருப்பு சட்டைக்காரன் பாக்குறான், இதுக்கு மேல உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ தோத்துதான் போகணும், நீ சாகதான் போற, இதுக்கு மேல கொஞ்சம் பவரை யூஸ் பண்ணா கூட நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவன் பவரை சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றான். நம்ம கோகோ பாக்குறா, கையில இருந்து வேகமா பவர் எடுத்து டக்குன்னு அந்த கருப்பு சட்டைக்காரன் மேல விட்டு அவனை கட்டி போட்டுடுறா. நல்ல வேலை நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எடுத்த பவரால இவ்வளவு தூரம் தான் நம்மளால சக்தி சேர்க்க முடிஞ்சது, அதை வச்சு கட்டியாவது போட்டோமே நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோ பாக்குறான். இந்த சாக்கை யூஸ் பண்ணிட்டு வேகமா கருப்பு சட்டைக்காரனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கருப்பு சட்டைக்காரன் அங்கேயே பஸ்பம் ஆயிடுறான். ஆனா ஹீரோக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருது, அவனால அதை சரி பண்ணிக்கவே முடியல, டக்குன்னு மயங்கி விழுந்துடுறான். இவனை எப்போ நம்ம காப்பாத்த போறோம் அப்படின்னு நம்ம கோகோ அவனை தூக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா வேகமா காட்டுக்குள்ள பேரியர் இருக்கு, என் ஸ்டூடெண்டா நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலன்னு கோகோவோட மாஸ்டர் அங்க வந்துட்டாரு. தேட ஆரம்பிச்சுட்டு நம்மளாலேயே ஓபன் பண்ண முடியாத பேரியர், யார் இதை போட்டிருப்பா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ஹீரோவை கை தாங்களா கூட்டிட்டு கோகோ இருக்கால, அங்க ஒரு பெரிய கோகை மாதிரி இருக்கு மரத்துக்கு அடியில, அது லாக்கு மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றா. அவளுக்கு சுத்தமா எட்டல. ஹீரோ வந்துடுறான். அப்படியே அவன் மேல சாஞ்சிட்டு எப்படியோ ஒரு வழியா ஓபன் பண்ணிடுறான். கரெக்டா அதுவும் ஓபன் ஆயிடுது. ஹீரோ கோகோ ரெண்டு பேரும் நேரா உள்ள போயிடுறாங்க. அவன் அங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி இருக்கு, அதுல படுக்க வச்சுட்டு மயங்கி வேற போயிடுறான். உன்னோட சக்தியை நான் ஒருநிலைப்படுத்தணும்னா உனக்கு கொஞ்சமாவது பவர் கொடுக்கணும், ஆனா தொடாமலே இதை கொடுக்க முடியும், ஆனா வந்து எனக்கு அப்புறம் எப்படி சக்தி சேரும், என்னால முடியாது, சோ தப்பா எடுத்துக்காத, உன்னை லைட்டா கட்டி பிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கோகோ நல்ல ஹீரோவை வாக கட்டி பிடிச்சுக்கிறா. கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கும் பவர் கொடுக்குற ரெகுலேட் பண்ற சாக்குல அங்க இருக்கிற எல்லா பவரையும் அவன் ஹீரோயின் அவன் உடம்புக்குள்ள எடுத்துட்டு இருக்கா. ஹீரோக்கும் இல்ல நல்லது பெனிஃபிட், ஹீரோயினுக்கும் பெனிஃபிட்னு சொல்லிட்டு கோகோ அமைதியா பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சிடுறான். கோகோ நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹே பொண்ணு எந்திரி, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு சரியாச்சு, அதுலயும் எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சது தானே அப்படின்னு கோகோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, கவலைப்படாத, நானும் நிறைய சக்தியை அப்சர்வ் பண்ணிட்டேன், ஆனா என்ன பண்றது, உன்னை ஹீல் பண்றதுக்காக அந்த பவரையும் யூஸ் பண்ணிருக்கேன் கொஞ்சமாச்சும், அதனால நான் உன் வாழ்க்கையை காப்பாத்திட்டேன், தேங்க்ஸ் ஆவது சொல்லலாம்ல அப்படின்னு கோகோ கேட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். எனக்கு என்ன வேணுமா, எனக்கு வந்து நான் கேட்கவா, உன்னை கை பிடிச்சிட்டே இவ்வளவு தூரம் கூட்டு போகவா, நம்ம ரெண்டு பேர் தொட்டுட்டே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகோ கேட்க, இங்க பாரு கேவலமா பேசுற வேலை வச்சுக்காத, என் கையை முதல்ல விடு, ஏற்கனவே குறுக்கு வழியில போக கூடாதுன்னு ஒன்னு சொல்லிருக்கேன்ல, வாங்க எது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். என்ன உன் கூடயே கூட்டு போறியா, உன் பிரிவுக்கு என்ன கூட்டு போறியா, அங்க போய் நான் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கோகோ ஏதேதோ கேட்க ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் எதுவும் நடக்காது, ஒழுங்கா இங்க இருந்து வந்துரு அப்படின்னு ஹீரோ அவளை கூட்டு போறான். இல்ல உங்க பிரிவு எல்லாமே சூப்பர்
சூப்பரா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பேரியரை ஓபன் பண்ணி விடுப்பா அப்படின்னு கோகோ சொல்ல, உனதான் சக்தி இருக்குல்ல, நீ ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஓபன் பண்றதுன்னு ஹீரோ சொல்லி தரான். ஹீரோயினும் ஓகே இரு நான் கலக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றா. இங்க பாரு கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு ஹீரோ பின்னால இருந்து சொல்லிட்டு டக்குனு அந்த பவர் தாங்க முடியாம ஹீரோயின் பறந்து கீழே விழுற மாதிரி வர ஹீரோ போய் அவளை தாங்கி பிடிச்சிடுறான். ஹை பேரியர் ஓபன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர்லாம் வேற ஒரு பக்கமா நுழைஞ்சு வந்துட்டு இருக்காரு. இங்க கோகோ இன்னும் நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கா. உனக்கு இருக்க தைரியம் இருக்கே மாசு, நீ பவர் காட்டிய அது சூப்பர், உனக்கு கொஞ்சம் நேரமாவது கவனிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், எங்க வீட்டுக்கு வரியா வந்து காஃபி சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இனிமே என்ன பாக்காத, இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். ஹீரோயினை பாக்கிறதுக்கு நேரா மாஸ்டர் வந்துடுறாரு. கை இருக்கு, கால் இருக்கு, தலை இருக்கு, கூடவே உயிரும் இருக்கு. என் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்னும் ஆகல, எனக்கு பவர் கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகோ பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. அங்க போய் பவர் வந்துருச்சா செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு இவகிட்ட கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண சொல்லி சீனியர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி கோகோ பிராக்டிஸ் பண்றா. உண்மையாவே இவகிட்ட பவர் இருக்கு, எப்படி நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியலையேன்னு சீனியரே கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் கவனிக்கிறாங்க. கோகோ உட்கார்ந்த இடத்துல நல்லா அப்படியே அசையாம இருந்துட்டு இருக்கா. என்ன தைரியம் தான், பவரும் கிடையாது இவளுக்கு, கிளாஸ்ல தூங்கிட்டு இருக்கா பாருன்னு டீச்சர் திட்ட ஆரம்பிச்சிட்டு கோகோ எந்த ரீ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வானம் எல்லாம் கருக்குது. என்னது இவ தவ நிலைமைக்கு போயிட்டாளா, இப்ப இவளுக்கு மின்னல் சக்தினால இவளுக்கு பவர் கிடைக்க போதா, அடுத்த லெவலுக்கு போறாளா, நம்பவே முடியல அத்தனை பேரும் பாத்துட்டு இருக்காங்க. கோகோக்கு பவர் இல்ல, 3 அடி அவளால வாங்கிக்க முடியாது, முதல் அடியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மாஸ்டர் இருக்கார்ல, அவர் முதல் அடியை வாங்கி கோகோவை காப்பாத்துறாரு. 2வது அடியை இந்த டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல அந்த லேடி வாங்கி அவங்க மறுபடியும் கோகோவை காப்பாத்துறாங்க. 3வது அடியை சீனியர் வாங்கறதுக்கு வரான். ஆனா அதுக்குள்ள அந்த அடி நம்ம கோகோ மேலேயே விழுந்துருது, பல்லமே விழுந்துருது. அடி வாங்குறதுல பார்த்தா கோகோ தலை மட்டும் தான் கலைஞ்சிருக்கு, ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம ஜாலியா வெளியே வந்துடுறா. கோகோவா இவ்வளவு ஈஸியா தப்பிச்சு வந்துட்டாளா, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கோகோ எனக்கே நம்ப முடியல, நான் அடுத்த லெவலுக்கு போயிட்டேனா அப்படின்னு பல்ல காட்டிட்டு இருக்கா. அங்க இருக்க யாராலையுமே கிட்டத்தட்ட நம்ப முடியாம தான் இருந்துட்டு இருக்கு. இங்க வேகமா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் மின்னல் வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ பார்த்தா டக்குன்னு வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. அங்க மாஸ்டர் வராரு. வந்துட்டு இந்த இடத்தோட ஹெட் இவர் தானா, நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு பவர் கொடுக்குறாரு. அவனோட விஷம் உள்ள வரைய போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம எப்படியாவது அவனை காப்பாத்தியே ஆகணும், கோர் டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு நமக்கு ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. தொங்கு தான் நம்மளோட எதிர்காலம், அதுவும் இல்லாம இப்ப இருந்தே அவனோட காலம் தான், இப்பன்னு பார்த்தா அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, கண்டிப்பா அவனை நம்ம வந்து பாதுகாக்காம விடக்கூடாது, என்ன பண்ணாலும் சரி சொங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கோகோ கூட சொங்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால, அந்த சொங்கு வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோட பேர் தான் சொங்கேவான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம கோகோ வந்துட்டா மாஸ்டர்ட்ட. மாஸ்டர் நான் கலக்கிட்டேன்ல, உங்கள்ட்ட ஒரு உண்மையை சொல்லவா அப்படின்னு சொங்க பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கா. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல, இது என்ன குறுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்கு நேரா மாஸ்டர் கோகோவை கூட்டு போறாரு. அது எப்படி இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து சக்தி போகும், எனக்கு ஒண்ணும் புரியல, நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க இந்த கெட்ட மாஸ்டர் ஒருத்தர் தான்ல, அவன் பாத்துட்டு இருக்கான். அவன் அசிஸ்டன்ட் கிட்ட நம்மளோட கதை வெளியே வந்துடக்கூடாது, இந்த கோகோ அடங்காம சுத்துவா, அவளை முதல்ல நம்ம அடக்கி வைக்கணும், அதுக்கு எந்த ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்ட மாஸ்டர் அங்க இருந்து போயிடுறான். கோகோவோட ரூம்குள்ள ஏதோ ஒரு பூச்சி ஒண்ணு உள்ள வந்துருச்சு, அதை தேடுற அப்படின்னு வர மாதிரி வந்துட்டு அந்த லொங்கோ பில்ஸ் இருக்குல்ல, அதை இவ ரூம்ல இருந்து எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இது என்னமா ஓ ரூம்ல இருக்குன்னு கோகோ மேல கேச போட்டு விட்டுறாங்க. சோ எல்லாரும் கூடிடுறாங்க தலைவர்கள்லாம். கோகோ பாத்துட்டு இருக்கா. அந்த கெட்ட மாஸ்டரை பார்த்து அந்த நாசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தா, அவகிட்ட கேட்டேன், இந்த மாஸ்டர் கிட்ட தான் அவன் மாத்திரை வாங்கினேன்னு சொன்னா, நான் நம்பல, ஆனா இவரோட அசிஸ்டன்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் கூட இந்த டேப்லெட்ஸ் வந்துச்சு, அதனால இவர் சும்மா விடாதீங்க, விசாரிங்க, அதுக்கு ஆதாரத்தை கூட நான் அந்த ஃபர்பிடன் கார்டுக்கு போனேன்ல அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், டாக்குமெண்ட்டையும் காட்டுறா, இதுல இவரோட கையெழுத்துல போட்ட லெட்டர்லாம் இருக்கு பாருங்க அப்படி சொல்லிட்டு. அவ்வளவுதான் அந்த கெட்ட மாஸ்டர் மாற்றாரு, இவளை கூட்டு போய் ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப இந்த இடத்துக்கே ஒரு ஹெட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துடுறாரு. கோகோ நீ முக்கியமான வேலையை பாத்துக்கமா, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்க கோகோ பாக்குறா. மாஸ்டரே எதிர்பார்க்காத நேரமா பார்த்து இந்த இடத்த விட்டு நான் வெளியே போய் நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், இப்பதான் நான் ஒரு லெவல் முன்னேறி இருக்கேன், எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் வராரு. உனக்கு இன்னும் வெப்பன் கூட இல்ல, நீ எப்படிமா முன்னேற முடியும், நீ எப்படி வெளியே போக முடியும்னு கேக்குறாரு. எனக்கு இப்பதான் சக்தி இருக்குல்ல, ஒரு வெப்பன் எடுத்துக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்ல அந்த ஹெட் பாக்குறாரு. உனக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், நீ பண்ண வேலைக்கு போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோகோ நேரா கிளம்பி வெளியே வர. அந்த வெப்பன் எடுக்கிற ரூம்க்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டா. ஆனா எடுக்க மட்டும் தான் முடியுது, அதுல இருந்து மியூசிக்கே கூட அவளுக்கு சுத்தமா வர மாட்டேங்குது. சீனியர் அங்க வந்துட்டு நீ இத்தனை நாள் வெட்டியா தானே இருந்த, அதனால உனக்கு பவர் அந்த அளவுக்கு இல்ல போலன்னு சொல்ல, யாரை பார்த்து சீனியர் வெட்டின்னு சொன்னீங்க நம்ம கத்திக்கிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு பாக்குறா. சீனியர் உங்களுக்கு 100 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் கூட எப்படி பேசுதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு இருக்க. கோகோ அப்செட் ஆயிடுறா. நான் என்னாவது பண்ணி சக்தியை சேர்க்கணுமே அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சொங்க இருக்கானே, அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. போடுற மாத்திரை பார்த்தாம எக்ஸ்ட்ரா மாத்திரை போட்டு கூட நெஞ்சு வலிக்குது. அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இப்ப நம்ம என்ன பண்றது, நான் போய் டாக்டர் கூப்பிடவா அப்படி கேட்க, கூப்பிடாத, அவராலையும் ஒன்னும் பண்ண முடியாது, நீ விட்டுரு அப்படி சொல்லிட்டு நான் ஏதாவது ரெகுலேட்
பண்ணியே அவனும் என் சக்திய. ஒருவேளை அந்த பொண்ணுதான் அதுக்கு ஒரே சொல்யூஷனா இருப்பாளோ அப்படின்னு சொங்கு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. கோகோக்கும் சொங்கு வேணும் போல, நம்ம சொங்குக்கும் கோகோ கூட இருந்தே ஆகணும் போல. இந்த கதை எப்படி முடிய போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.